ஜாலியா பாருங்களேன். தன்னை ஒரு மினி சமந்தா, குட்டி ராஷ்மிகா என்று கூறிக்கொள்ளும் தன்னை பின்பற்றுபவர்கள் விருப்பப்பட்டால் ஆன்யா ஃபோரக்ஸ் சமூக வலைதள கணக்கில் குறுஞ்செய்தி அனுப்பி ட்ரேடிங் மூலம் பணத்தை சம்பாதிக்கலாம் எனவும் கூறியுள்ளார். ஐயா 50 கொடுத்தா 100 தரேன், 100 கொடுத்தா 200 தரேன், 200 கொடுத்தா 300 தரேன். அதில் பேசிய பெண்ணோ 1000 ரூபாய் பணத்தை செலுத்தினார் 50 நிமிடத்தில் 10,000 ரூபாயாக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறியதை நம்பி 1000 ரூபாய் பணத்தை முதலில் அனுப்பியுள்ளார். நான் ஒரு யோசனை சொல்றேன் கேட்டியா? என்னப்பா? என்ன நம்பி நீ மெட்ராஸுக்கு வந்தீனா இந்த 2 லட்சத்தை 2 கோடி அவனுக்கு ஆக்கிட்டேன். 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பண பரிவர்த்தனை செய்யும் பொழுது மத்திய அரசு பல்வேறு விதிமுறைகளை கொண்டு வந்துள்ளதாகவும் அதற்கு 31,000 ரூபாய் வரி செலுத்த வேண்டும் என கூறி இதே வேலை 500 வேணுமா? 500 காசாங்க நன்னாரி பயல சீட்டி மரத்துக்கு ஒரு உருவம் வேணா. இதனை நம்பி பணத்தை அனுப்பிய பிறகு இன்னும் 10 முதல் 20 நாட்களில் பணம் வந்து சேரும் என பெண் கூறியதை நம்பி காத்திருந்தும் பணம் வராததா? அப்ப பணம் வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நேரமா? அது 4-5 நாள் ஆகுங்க. 4-5 நாளா? அமலா சாஜி என்ற இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், இந்த அமலா சாஜி ஒரு குற்றவாளி, இவர்கள் மீது எஃப்ஐஆர் போட வேண்டும் சொல்றாங்க. என்னை பொறுத்தளவில் இதில் அமலா சாஜியும் ஒரு விக்டிம், அவர் குற்றவாளி இல்லை. பழுக்க போற காய விட்டுட்டு என்னைய வெட்டுறதே குறியா இருக்க நீ? இல்ல மாப்ள, அது மறந்து இது பக்கமா இருக்கு. ஏன் அவனை வெட்ட வேண்டியதானே? ஏன் பழுக்க போறான் அவனை வெட்ட வேண்டியதானே? நான் உள்ளே வரக்கூடாது. நான் அந்த ஒரு கட்டை தாண்ட ஒரு மலையை தாண்ட முடியுங்க. தானே வெட்டிடுறீங்க நீங்க. குற்றவாளி அந்த சைபர் கிரிமினல், இவர்களை ஏமாற்றி பணம் பெற்றவன், ஏமாற்றி பணம் கொடுத்தவன், அவன்தான் குற்றவாளியை ஒழிய அமலா சாஜி குற்றவாளி இல்லை. மட்டும் வெட்டிட்டீங்க. அப்ப இருந்து பாக்குறேன் இவன் என்ன வெட்டுறான், அவன் என்ன வெட்டுறான், நீ என்ன வெட்டுற? நான் காயினே போல நான் ஒரு வெட்டு கூட ஒருத்தர் கூட வெட்ட. ஏய் என்னடா அழுகுற? ஒரு வெட்டு விட. ஏய் ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு ஒச்சகல்ல உண்ட கல் சிறப்பு மைக்க பொடி மகன செருப்பலடி மூக்குல முக்கு பொடி மூலில எரிடனே. என்னடா இது பைத்தியக்காரங்க போல் மாதிரி இருக்கு? ஒண்ணு போட்டு கைத்துல நான் வயித்துல அச்சினு போறட ரோட்ல என்ன அலைய உதிச்சு கோட்டு அம்மா சொல்லாமா ஃப்ரேம்க்குள்ள வாடாமா? டேய் டேய் ஃப்ரேம்க்குள்ள வாடா. மூதேவி அவன் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஃப்ரேம்க்குள்ள வந்துருவான்டா. ஃப்ரேம்க்குள்ள வந்துருவான்டா. இன்னொரு விஷயங்க, உங்களை கம்பேர் பண்ணும்போது அங்க கொஞ்சம் கம்மி தாங்க. அழக சொன்னேன். டேய் மச்சான், இவங்களை இங்கே ஏன்டா கூட்டு வந்த? டேய் டீச்சரா? நீ வீட்டுல போய் தனியா தொங்கு. உன்னை தொங்க விட்டு ஒரு கைய பறி. பக்கத்துல வச்சுக்கிட்டு கையெடுத்து அந்த நாய் கழுத்து மேல போட்டு இவர் புகை இழுத்துட்டு அந்த நாயை பார்த்தாரு, நாய் வாயில இருந்து புகையை வெளியில விட்டுச்சு. அலண்டு போயிட்டேன். நீ எவ்வளவு பெரிய புடிங்கியா இருந்தாலும் என்ன மதிச்சாதான் மதிப்பேன். மதிக்கல நான் இல்ல, என் முடி கூட ஆடாது. நான் யமண்டா நீ யமண்டா என்ன தொடணும் அட நெச்சாலே பண்ணிடுவேன் சீனத்தவண்டா. இப்படிக்கு கோல் டச்சா நாக்க தண்ணிப்பா மாதிரி வெளிய நீ துளேறா. ஐயோ போச்சே. என்னைய பிரேக் தயார் பண்றேன். வாங்கி ஒரு வாரம் கூட ஆகல, ஒரு வருஷம் கேரண்டி வேற கொடுத்தேன். ஹெவி டிராபிக்ல போறச்ச பட்டுன்னு அறந்துடுத்து. இப்படி வந்து காட்டிக்கிட்டு திரியிறியே, உங்க வீட்ல எல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்களே. கேட்டா என்ன பண்ணுவேன்? அவங்களுக்கு இப்படி காட்டிடுவேன்.
என்னடா அது ஒருத்தர் மதிக்க மாட்டான். யாத்தே என் பின்னாடி 2 பேரும் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க யார் தெரியுமா யாத்தே? அவங்க என்னோட பாடி கார்டு. இனிமே நான் வெளில எங்க போனாலும் அவங்க 2 பேரையும் கூட்டு போவேன். செக்யூரிட்டி பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனே. யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். எதத்தான் கண்டுட்டே நீ புதுசா, என்கிட்ட இல்லாத மனசே பெருசா. பெரிய பாலு மகேந்திரா எப்ப பார்த்தாலும் கேப் போட்டு தான் இருப்பாரு. கைடி வைடா. வணக்கம் சார், ராணிப்பட்டியில் லோபதி குட்டிமணி பேசுறோம். உங்க சாமியா சரணம் பாருங்க அங்கிள் ஆண்டி, ஜீப் வந்திருக்கு பாருங்க. புலம்புறதுல எனக்கு போட்டியா? எது யாருடா அவன்? எனக்கு போட்டியா? புலம்பு வந்துட்டானா? நீயும் புலம்புவியா? நான் புலம்புறேன் பாரு. சரி, மயிலாப்பூர் நிஷா ஃபர்னிச்சர் பாத்தீங்கன்னா எனக்கு சூப்பரான 3 சீட் வந்திருக்கு. பிராடா சூப்பரா இருக்கும். உங்க வீட்டை இன்டீரியர் பண்ணிருந்தீங்கன்னா. சோனா நைட்டு ஃபுல்லா தூங்காம என்ன ஆகும்? தூக்கம் வரும் இல்ல பகல் வரும். இதெல்லாம் எங்கேயும் கிடைக்காது, ரொம்ப அபூர்வம், வெரி ரேர். இந்த மாதிரி காமெடி எல்லாம் கேட்கறது ரொம்ப ரேர். இந்த காமெடி யோசிக்கும் போதே அவன் மூளை விளங்காம போயிருக்கணும். இன்னும் 2 போனா தெரியல இருந்தானா அது அவசியத்தை. இது தேங்க்யூ.